ஒரு போராட்டத்துக்கு போராடாதவங்க, ஒரு போராட்டத்துக்கு வராதவங்க, ஒரு சீமாவில் இருந்து கோடம்பாக்கம் சாலிகிராமம் இப்போ கூட என் தம்பி பேசுறாங்க, எங்க தலைவர் கண்டிச்சாரு வேல் திரைப்படத்தில் நடிகர்களை நீங்க கடுமையா கண்டித்ததை ஏற்க முடியாது. ஆம், ஏற்க முடியாது. ஏன்னா நாம் ஒரு ஜனநாயக இயக்கம், அரசியல் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட இயக்கம். தேர்தல் ஆணையத்தில் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது நாம் இந்த சட்டத்திற்கு கட்டுப்பட்டு பதவி பிரமாணம் எடுத்திருக்கிற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் தான் நமக்கு தலைவர். அப்ப அவர் வன்முறையை ஏற்கல. ஆனா ஒரு நடிகனால அடுத்த முதலமைச்சர் சொல்ல முடியுது. அந்த நடிகர் எந்த ஊர், யாருக்கு அட்ரஸ் தெரியாது. அந்த பொதுச் செயலாளருக்கு யார் அட்ரஸ், தாய் தகப்ப யாரு, எந்த இனம், மொழி தெரியாது. ஒரு நடிகனுக்கு 50வது ஆண்டு விழா. இப்போ ஒரு படம் ஓடுது, 4 நாள்ல 400 கோடி வசூல் சொல்றான். ஒரு நாளைக்கு 100 கோடி ரூபாய் வசூல். யாருடைய பணம்? தனியா நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நம்முடைய குடும்ப பணம். அந்த நடிகர் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவரா, தமிழரா? தமிழ் இனத்திற்கே துரோகம் இழைக்கிற வடநாட்டு இந்துத்துவ பாசிச பாஜக இயக்கத்தோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கிற மோடியே பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுகிற ஒரு நடிகனுக்கு அந்த படம் எல்லா வெற்றியும் பெற்று கொண்டாடப்படுகிறது என்றால், நம்முடைய மக்கள் எல்லாம் திரையரங்கில், மதுபான கூடங்கள்ல, ஆலயங்கள்ல போய் குவிந்து கிடக்கிறான் தமிழ்நாட்டு மக்கள். இனம் என்றால், மொழி என்றால், மண்ணுக்கு ஒரு ஆபத்து என்றால் அலையலையாக வர வேண்டும். இந்த கூட்டம் இல்ல, அடுத்த கூட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு நடத்துனா 1,00,000 பேர் 24 மணி நேரத்தில் என் தாய் தமிழ் நாடெங்கிருந்து வந்து அலையலையா வர வேண்டும் என்றால் 24 மணி நேரத்தில் இந்த தலைநகரை ஸ்தம்பிக்கும். அந்த முழு ஆற்றல் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு உண்டு. நம்முடைய தலைவன் வேல் முருகன் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு உண்டு. இங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாம் பல்வேறு அரசியல் கட்சியில் பயிற்சி பெற்றவர்கள், பல்வேறு இனத்துக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்த தலைவர்கள் தான். புலவரையா வரைக்கும் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து இன்று வரை தமிழ் வாழ்க, இனம் வாழ்க, மொழி வாழ்க, உயிர் இருக்கிற வரை, உயிர் பிரிகிற போது கூட தமிழே நிலமே இனமே வாழ்கன்னு சொல்ற கூட்டம் தான் நம்முடைய கூட்டம். இந்த கோரிக்கை செம்மணிக்கு புதைக்குழியில நமக்கு நீதி வேணும். சர்வதேச சமுதாயம் நீதி கொடுக்குமா? கொடுக்காது. இந்திய அரசாங்கம் நீதி கொடுக்குமா? கொடுக்காது. ஏன்னா இந்திய அரசாங்கமே அந்த படுகொலைக்கு, இனப்படுகொலையாளர்களுக்கு, சிங்களனுக்கு துணை நின்ற குற்றவாளி. தமிழ்நாடு அரசு துணை நிற்குமா? நிற்காது. ஏனென்றால் தமிழ்நாட்டை ஆளுகிற அரசாங்கம் தமிழர்களுக்கான அரசாங்கம் இல்லை, நமக்கு தெரியும். ஆனாலும் நான் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் ஐயா சட்டமன்ற உறுப்பினர், குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்காக இந்த உரிமையை சட்டமன்றத்துக்குள்ள பேசி அது நாட்டுக்கு உலகத்துக்கு தெரியுதுன்னா, நாங்க சட்டமன்றத்துக்கு போகலைன்னா இந்த கருத்து உலகத்துக்கே தெரியாது. அப்படித்தான் இந்த ஒரே ஒரு கந்தக சிவில் தான் உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களுக்கு ஒரு ஒளியா, ஒரு நம்பிக்கையை தருகிறது. ஒரு வேல்முருகன் அல்ல, 2026 சட்டமன்ற பொது தேர்தலிலே தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக இன்னும் பல பேர் சட்டமன்ற உறுப்பினரா தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள நம்ம போகணும். அப்படி தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள முதல்ல நாம் கைப்பற்றிய பிறகு இந்திய நாடாளுமன்றத்துக்குள்ளும் நாம் நாடாளுமன்ற உறுப்பினராக போகணும். அப்படி ஜனநாயகத்தில் மக்களின் வாக்குகளை பெற்று அதிகாரத்திற்கு வருவதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்துகிற எல்லா வகையான இந்த இன உரிமை போர்க்களத்திலையும் சாதி மதங்களை கடந்து தமிழராய் நாம் ஒன்றுபடணும். நீ அதுக்கு எந்த தயக்கமும் வேண்டாம். உங்களுக்கு வழக்கு வருதா? பயப்பட வேண்டாம். குண்டாஸ் போட்டுவா? பயப்பட வேண்டாம். உயிர் தான் போகுமா? நீங்க அஞ்ச வேண்டாம். உயிர் எப்படி வேணாலும் போகும். நாய் கடிச்சு, பாம்பு கடிச்சு, விபத்துல, நோயில, எல்லா வகையிலும் மரணம் வருது. ஆனால் இனத்திற்காக செங்கொடியை போல, நம்முடைய மாவீரன் தியாகி முத்துக்குமாரை போல இனத்துக்காக உயிரை நாம் எந்த நேரத்திலும் தர தயாரா இருக்கிறோம். இனக்களத்தில் நம்முடைய மொழி காப்புக்காக, நம்முடைய உரிமைகளுக்காக உயிரை தருவதற்கு தயாரா இருக்கணும். ஒரு கட்டத்தில் உயிரை எடுப்பதற்கும் தயாரா இருக்கணும். அது இல்லைன்னா, ஏன்னா அது முருகனை நமக்கு அசுரனை வதம் செய்கிறார். என்ன செய்யறாரு? பூவாலையா அசுரனை வதம் செய்யறாரு. இப்ப எல்லாரும் முருகனை வணங்குறவங்க எதுக்காக? முருகனிடத்திலே வேல் இருக்கிறது. வேல் ஒரு ஆயுதம், ஒரு கொலை கருவிதான் முருகன் இருக்கிற ஆயுதம். அந்த வேல் இருக்கிறதுனாலதான்
எல்லாரும் பயப்பட்டு கும்பிட்டு முருகா முருகாங்கிறானே ஆயுதம் இருக்கிறதுனாலதான். ஆகவே நாம் உயிரை தருவதற்கும் உயிரை பறிப்பதற்கும் தீயவர்களிடமிருந்து தமிழ் இனத்தை, தமிழ் மொழியை, தமிழ் மண்ணை காப்பதற்கு நாம் ஒரு ஆயுதத்தை வேல் வச்சுக்கலாம். அது புரட்சி தலைவர் கத்தி வச்சுக்கலாம்னு சொன்னார் எம்ஜிஆர் ஐயா. அது மாதிரி நாம் ஒரு வேல் இருக்கலாம், ஆயுதம் இருக்கலாம். அப்படி அரசியல் எதிரிகளோடு போராடுவதற்கு, ஆயுதம் தாங்குவதற்கும், அறவழியில் போராடுவதற்கும் நாம் உறுதியேற்கணும். சாதியால் மதத்தால் நாம் பிரியக்கூடாது. தமிழ் சொன்னால் இரவு 12 மணிக்கு எழுந்து எந்த திசையில் ஆபத்தினாலும் ஓடோடி வரணும். அது யார் அழைத்தாலும் ஓடோடி வரணும். அப்படித்தான் இங்க இருக்கிற நம்முடைய ஜனநாயக கட்சி தமிழ் அன்சாரியோ, முக்குளத்தூர் புலிப்படையினுடைய தலைவன் என் ஆறுதல் சகோதரன் கருணாசு கூட இங்க வர முடியலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டான். இது உணர்வு களத்தில் நம்மோடு களம் பற்றி வரக்கூடிய போராளிகள் தான். அப்படி இன்னும் இருக்கிற எல்லா ஆற்றல்களை, சக்திகளையும் ஒருங்கிணைக்கிற ஒரே ஆற்றல் வாய்ந்த தலைவன் நம்முடைய வேல்முருகன் தலைவரையா தான். இங்க நாங்க போய் இப்ப ஒரு வாழ்வுரிமை கூட்டமை வச்சிருந்தோம். தமிழ்நாடு அரசாங்கமே நடத்தினாலும் அத்தனை இயக்கமும் தலைவர் ஒரு இடத்துல கூட வேண்டாம். ஆனா நம்ம வேல்முருகன் தலைவர் சொன்னா சாதி மதங்களை கடந்து இந்த அரங்கமே நிறைந்திருப்ப அளவுக்கு இயக்கத்தின் தலைவர்கள் கூடுவான். அதுல நக்சல்பாரி இயக்கம் இருக்கும், மிகப்பெரிய அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதின்னு வள்ளலார் சன்மார்க்கத்திலிருந்து வந்து அங்க போயிருப்பான். அப்ப அங்க அசைவம், சைவம், வைணவம் எல்லாம் இருக்கிற ஒரே இடம் நம்முடைய வேல்முருகன் அழைக்கிற வாழ்வுரிமை கூட்டமைப்பு தான். ஆகவே இங்க வந்திருக்கிறவர்கள்லாம் நாம் இன்னும் சாதியா திரளல, மதத்துமா திரளல, ஆனால் தமிழராய் திரண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த திரண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம், தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களே வருகின்ற தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூட்டத்தில் எங்களுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டத்தின் முதன்மையான கோரிக்கை, ஈழத்தில் பொது வாக்கெடுப்பை நடத்த தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் தீர்மானம் கொண்டு வரணும். தளபதி கொண்டு வருவார் நினைக்கிறேன். இப்பொழுது கூட எங்க தலைவர், நம்முடைய தலைவர் வேல்முருகனுக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய வீட்டில் இன்னைக்கு விருந்து இருந்துச்சு. கூட்டணி கட்சி தலைவர்களுடைய ஒரு உபசரிப்பு இருந்துச்சு. அதை கூட தவிர்த்துட்டு உணர்வு களத்துல தமிழர்களுடைய மானம் காக்கிற போர்க்களத்தில் நிற்கிற மகத்தான தலைவர் நம்முடைய வேல்முருகன். ஆகவே இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நம்முடைய சட்டமன்ற மாண்புமிகு உறுப்பினர் நம்முடைய தலைவர் அந்த கோரிக்கையை முன்வைப்பார். தமிழ்நாடு அரசு இந்த கோரிக்கையின் வழியா 8 கோடி தமிழர்கள், தமிழ்நாட்டு தமிழர்களின் வழியா உலகம் முழுக்க பரவி வாழுகிற 10 கோடி தமிழர்களின் கோரிக்கையை என்னுடைய தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஈழத்தில் பொது வாக்கெடுப்பை நடத்தி தமிழர்களுக்கு தனி நாட்டை உருவாக்க சர்வதேச சமூகத்திற்கு அழுத்தம் தர, இந்திய மத்திய ஒன்றிய பாஜக மோடி அமித்ஷா அரசுக்கு அழுத்தம் தர தீர்மானத்தை உடனே தந்திடு, கொண்டு வந்திடு. முக்கியமான கோரிக்கை. வடநாட்டில் இந்திக்காரர்களை தமிழ் மண்ணில ஒரே ஒரு வாக்காளரை கூட தமிழ்நாட்டின் வாக்காளராக இந்திய தேர்தல் ஆணையமே, மாநில தேர்தல் ஆணையமே ஒரே இந்திக்காரனை கூட இங்கு நீ வாக்காளராக சேர்க்க கூடாது, சேர்க்க முடியாது. அப்படி நீ வாக்காளராக சேர்த்தால் தமிழ்நாட்டில் தலைமை தேர்தல் ஆணைய அலுவலகம் என்று ஒன்று இருக்காது என்கின்ற முடிவே என்னுடைய தலைவர் அறிவிப்பார். தனியரசு அறிவிக்கல, தமிழ்நாட்டினுடைய நம்முடைய படை தலைவர், நமக்கெல்லாம் அவர்தான் கரு. முந்திரி காட்டில் இருந்து இன்று தலைநகர் சென்னை கோட்டை இருக்கிற செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு அருகாமையில் இருந்து சொல்றோம், நீ இங்க தமிழ்நாட்டினுடைய தேர்தல் ஆணையத்தை ஒண்ணு செய்ய மாட்டோம், பூட்டு போட்டு பூட்டிடுவோம். அது எங்க தலைவர் செய்வோம். எங்களுக்கு ஒண்ணு வழக்கு புதிதில்ல, எங்களுக்கு ஒண்ணு குண்டாஸ் புதிதில்ல, எங்களுக்கு ஒண்ணு என்கவுண்டர் புதிதில்ல. நாங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் முதலமைச்சராகவே இருந்தாலும் எங்களுக்கு எங்களுடைய மண் உயிர், எங்களுடைய மொழி உயிர், எங்களுடைய இனம் உயிர், இதற்கு மேல எங்களுக்கு எதுவும் இல்லை என்பதை நிலைநாட்டத்தான் தமிழ்நாட்டில் இதுவரை வரலாற்றில் எந்த அரசியல் இயக்கமும் நடத்தாத மிக முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி
தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்துகிற இந்த கண்டன கோரிக்கை ஆர்ப்பாட்டம் வெல்க வெல்க வெல்க, வாழ்க தமிழக வாழ்வுரிமை கட்சி. என்றெடுத்து தமிழ்நாட்டு தமிழர்களை, உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் மாவீரன் வேல் முருகன் வழியில் கோரிக்கையில் வென்றெடுக்க அணி சேர்வோம். வாரீர் 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 உறவுகளே, வரலாறு படைப்போம். நன்றி, வணக்கம்.